தேர் இவ்வளவு அவ்வளவு யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான வார்த்தை தான். தெரிஞ்சதாதான் இருக்கும் நினைக்கிறோம். அந்த ஒரு சிம்பிள் வேர்டு தான், தான் தான் இந்த வேற எந்த வார்த்தையும் வராது, வேற எந்த வார்த்தையும் வராது. இப்ப அதுன்னு கேட்டா அது அது அப்படின்னா இட்டு இட் இட்டு மட்டும்தானா? இட்ஸ் இல்ல தட். இப்ப பாருங்க, திஸ்னா இது ரொம்ப பக்கத்துல இருக்கிறது, தட் அப்படின்னா ரொம்ப தூரத்துல இருக்கிறது, நடுவுல இருக்கிறது. நோட் பண்ணிக்கோங்க. திஸ்னா இது, தட்டுன்னா கொஞ்சம் தூரத்துல இருக்கிறது, கொஞ்சம் அதிக தூரத்துல இருக்கு. இட்டுனா நடுவுல இருக்கிறது. திஸ் இட் தட் இந்த ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம். சைட் வேர்ட்ஸ்ல சம்டைம்ஸ் அல்லது ரொம்ப தடுமாறுற மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கிறது தான் நம்மளுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இருந்தது, இருந்தது என்ன வேர்டு? அங்கே இருந்தது, தேர். இருந்தது இல்ல, இருந்தது பாருங்க, முக்கியமானது. வாஸ். இருந்தன, கொஞ்சம் புரியுது. இது டைம் வேர்ட்ஸ். இதை கொண்டு வந்துட்டா போதும். இருந்தன அது ஒன்றும் கஷ்டம் இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி. ஏன்னா அது நம்ம யோசிக்காம இருந்திருப்போம். பாருங்க, இவைகள். சார் ஒன் மோமெண்ட் சார். இந்த வார்த்தை தான் நமக்கு தெரிஞ்சதுதான். ப்ராபப்ளி நம்ம இது மாதிரி டெஸ்ட் பண்ணதில்லை, அதனாலதான் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம் சார். இந்த மாதிரி வச்சு நம்ம பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி யோசிச்சு பார்த்ததும் இல்லை. அதுதான் நம்ம திங்கிங் லாங்குவேஜ் நேரா இது கொண்டது. இவைகள். அவைகள் இவைகள் இப்ப அவைகள் சொல்லுங்க, அவைகள் சொல்லுங்க, அப்புறம் இவைகள் சொல்லுங்க. எது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வருதோ அதை சொல்லிடுங்க. இல்ல நம்ம தமிழ்ல அவ்வளவு வீக்கா இருக்கணும்னு ஒரு கேள்வி வருது. வெரி குட். அவைகள் சூப்பரா சொன்னாரு. இப்ப இப்ப இவைகள் வந்து இவைகள் தீஸ். நீங்க இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்றப்ப நெட் நல்லா பண்ணுங்க. திடீர்னு அப்ரப்டா முடிஞ்ச மாதிரி இருந்தது உங்களோட ஆடியோ. நீங்க ஃபுல்லா கவர் பண்ணீங்களா? ஃபுல்லா எல்லாத்தையுமே கவர் பண்ணீங்களா? கிளாஸ் நடந்தது ரெண்டு பேரும் சொல்றீங்களாங்க சார்? இல்ல சதீஷோட தான் சொல்றேன். நேத்து இன்னைக்கு அனுப்பிச்ச வீடியோ தானே சொல்றீங்க? ஆமா, ஃபுல்லாவே இருக்காது. எல்லாமே எழுதிட்டேன். எல்லாமே எழுதிட்டேன். ஓகே ஓகே. நான் இல்ல அது முடியிறப்ப அப்ரப்டா முடிஞ்ச மாதிரி இருந்தது. நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு வந்து 70 சம்திங் வந்துச்சு. ஆமா. நீங்க வந்து அந்த சிலது வந்து பாத்தீங்கன்னா திஸ்ன்னு எழுதலாம்னு சொல்லிருப்பாங்க, சில தான் எழுதுன்னு 73 வரைக்கும் வந்திருக்குங்க சார். கடைசில வந்து let me thank everyone for his or her. நான் அதுவும் தயார்னு மட்டும் முடிச்சிட்டேன், தயார்னு மட்டும் முடிச்சிட்டேன். நீங்க அதை எக்ஸ்பிளைன் அந்த மாதிரி எழுதிருக்கீங்க. ஓகே, நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். என்னக்க அது முழுசா முடிவுற மாதிரி இருந்தது. எனக்கு ஆடியோ கிடைச்சது எவ்வளவுன்னு பார்க்கணும். எவ்வளவு நான் அது பார்க்கலாம், அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது பண்ண வரல சூப்பரா இருந்தது. நல்லா பண்ணீங்க, நல்லா நிறுத்தி நிதானமா அது பண்ண வரல நல்லா இருந்தது. பட் இந்த மாதிரி வேர்ட்ஸு நீங்க வந்து தமிழ்ல எழுதியிருப்பீங்க. திருப்பி வீடியோ ரன் பண்ணியும் நீங்க கரெக்டா சொல்லிடுங்க. தீஸ் இவைகள், தோஸ் அவைகள், இது எல்லாமே சைட் வேர்ட்ஸ். சைட் வேர்ட்ஸ்ல நீங்க ரீடிங்ல வந்து இது கட்டாயமா இருந்தே ஆகும். எவ்வளவு பேசிக் ரீடிங்கா இருந்தாலும் இந்த வேர்ட்ஸ் இருக்கும். அதுதான் சைட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே தெரியும் இந்த வார்த்தை இருக்குது அப்படிங்கிறது. அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வேர்டு வச்சிருக்காங்க சைட் வேர்ட்ஸ்ன்னு. இதுல பார்த்தோம் உடைய. உடைய உடையங்கிறது ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டான வார்த்தை தான். ஆஃப் தான் உடைய. ஆஃப் உடைய. இதை நீங்க மைண்ட்ல ஒரு திங்க் பண்ணிக்கலாம். உடைய வந்து எப்படி வந்து ஒரு வாக்கியத்தில் அமைக்கிறது. இவனுடைய ஃப்ரெண்ட் அவன், இவனுடையது,
அப்படிங்கிறது, உடைய அப்படிங்கிறது வந்து பொதுவா ஆஃப்க்கு வந்து வரும். இப்ப பாருங்க, இக்கு 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 இவனுக்கு இவனுக்கு பள்ளிக்கு செல்கிறேன். பள்ளிக்கு இக்கு வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான டூ டூ தான் இக்கு. ஓகே. காகன்னு எழுதிக்குங்க டூன்னு. நீங்க நோட்ஸ் எடுக்கிறப்ப தமிழ்லையும் எழுதிக்கலாம் அந்த வார்த்தை. காக இவனுக்காக. ஃபார் 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 எனக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வந்து பேசிக் ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ், கிராமர் வேர்ட்ஸ்ன்னு சொல்றது. இது நீங்க தரவா இருந்தாலே வந்துடும். அது அந்த வார்த்தை எப்படி போடுறது, இங்க எப்படி போடுறது, அப்ப அங்க எப்படி போடுறது அப்படின்னு. இல்லை சார், இது எல்லாமே நான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே அதில் வந்து ஃபார் வர்றதுனால ஃபார்னு சொல்கிறேன். அதான் இப்ப அதை நம்ம மைண்ட்ல மேப் பண்றோம். எவ்வளவுதான் நீங்க மேப் பண்றீங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இப்ப மேப் பண்றீங்க. ஆனா 2 வாட்டி 3 வாட்டி மைண்ட்ல மேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு அந்த வார்த்தை டூ ஃபார் எல்லாம் வந்து ஸ்டக் ஆகுதுன்னா உடனே இந்த நினைப்பு தான் வரும். என்ன பண்றோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ப்ரொனவுன்லாம் அப்படி பண்ணியிருக்கோம். பாருங்க, அவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை, அவர்கள். அவர்கள் ரொம்ப சிம்பிள் தான். அவர்கள்னா தே. தே. இது ஏன்னா இது முன்னாடி நம்ம யோசிச்சிருக்கோம், அதனால வந்திருக்கிறது. இது உன்னுடையது, யுவர்ஸ், உன்னுடையது யுவர்ஸ், இல்ல உன்னுடையது. சொல்லுங்க, வெரி குட், அருமையா சொன்னாரு. யுவர்ஸ். என்னுடையது, மைன், மைன். மைன்ஸ், மைன். வேணா நீங்க எழுதுறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. மைன். அவனுடையது, 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 his, அவனுடைய, அவனுடைய செல்ஃப். இல்ல. இப்ப பாருங்க, இங்கதான் ஆங்கிலத்துல ஒரு சின்ன வித்தியாசம். அவனுடைய கிம் வந்து கிம் வந்து அவனை. எனக்கு வேண்டியது அவனுடைய. சார் இப்போ ஹிஸ்ஸுக்கு என்ன சொன்னீங்க? அவனுடையதுன்னு சொல்லுமா? இப்ப சொல்லுங்க, அவனுடையவும் ஹிஸ் தான். அதான் அதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது பாத்தீங்களா? அவனுடையனால ஹிஸ், அவனுடையதுனால ஹிஸ். இப்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கானது, அவளுடைய, ஹர், ஹர், அவளுடையது, ஹர் செல்ஃப். அதுவும் ஹர் தானா? இப்ப பாருங்க, அவளுடைய, அவளுடையது. இங்க பாருங்க, அவனுடைய ஹிஸ்ஸா இருக்கு, அவனுடையது ஹிஸ்ஸா இருக்கு. அவளுடைய ஹர், ஆனா அவளுடையது வேற. புரியுதுங்களா? அதாவது ஆண்பால் பெண்பால் நீங்க இது பண்றப்ப, இப்ப ஹிஸ்ன்னு வர்றப்ப அவனுடையங்கிறது அவளுடைய வந்துடுது. ஆனா அவனுடையதுக்கும் ஹிஸ் தான் இங்க ஹேர்ஸா மாறிடுது. ஓகே. அவனை இப்ப சொல்ல ஹிம்முன்னு, ஹிம்முன்னா அவனை. இன்னொன்னு இருக்கு ஹிம்முக்கு, அவனிடம். அவனிடம்னாலும் ஹிம்மு தான். அவனுடன் கிடையாது, அவனிடம் எழுதிக்கிங்க. அவனிடம், அவனுடன்னா ரொம்ப ஈஸியா வித்து போட்டு பண்ணிடுவீங்க. சோ ஹிம் ஹிஸ்ல வந்து வித்தியாசம் இருக்கு. இந்த ஹிம்ல நான் முன்னாடி சொன்னது வந்து அவனைக்கு சொன்னேன், இங்க அவனிடம். இந்த ஹெட் வந்து அவளுடைய, ஹர்ஸ் வந்து அவளுடையது. இந்த ஹிஸ் வந்து நான் சொன்னது அவனுடையது, இது அவனுடையனாலதான். ஒண்ணும் இல்லை, நம்ம பிராக்டிஸ் பண்ணா வந்துடுவது. தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு உள்ள வேறுபாடு. இதனாலேயே சில வாட்டி நம்ம தடுமாறுவோம், இதனாலேயே தடுமாறுவோம். இப்ப இப்ப பாருங்க, ஹிஸ்ன்னா ஹேர் வருது, ஆனா ஹிஸ்ன்னா சில இடத்துல பெண்பாலா மாத்திரப்ப ஹர்ஸா மாறும் அப்படிங்கிறது. இப்ப ரைட். உடன், மை, இல்ல உடன், உடன் உடன் நம்ம ஃபங்க்ஷனல் வேர்டு தான் அதெல்லாம். உடன், உடன் இதனுடன் போகுது. உடன் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், அவ்வளவுதான். உடன். வெரி குட், வெரி குட், வெரி குட். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ கிளாஸஸ்ல தமிழ்ல வந்து எடுத்திருப்போம், ப்ரொபோசிஷன் எடுத்திருப்போம் ஆரம்பத்துல.
கிளாஸ் நம்பர் 1, 2, 3 ஒரிஜினல் கிளாஸ்ல. பற்றி, இது பற்றி, அது பற்றி, 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 இதுவும் தெரிஞ்சதுதான். இது உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். about 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 him. About. வெரி குட், வெரி குட், வெரி குட். நான் அப்படியே தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லி பார்க்கறேன். அப்படியே வருதா அப்படி? அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் அது ஆர்கானிக். இது வந்து இப்படிதான் உங்க திங்கிங் லெவல்ல இருந்து மாறும். திங்கிங்ல இருந்து வர்றதுதான் நிக்கும். இப்ப ஃபாரு காதுங்கிறது அவ்வளவு ஈஸியா மறக்காது. அதே மாதிரி நீங்க இந்த இப்ப போட்டோம் இல்லைங்களா, திஸ், இது, தட், அது, இட்டுனால அதுதான் டிஸ்டன்ஸ் மட்டும் குறைச்சேன். ஸோ இட்டுக்கும் தட்டுக்கும் அதான் வித்தியாசம். அது மறக்காது, ஏன்னா அந்த திங்கிங் லெவல் அது உள்ள போயிடுது. ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் இட். மற்றும் and and இப்ப பாருங்க, இன்னொரு வார்த்தையும் போடலாம், ஆல்சோவும் போடலாம், ஆல்சோவும் போடலாம். அது பாத்தீங்கன்னாக்கா ஆல்சோன்னு போடுறப்ப அது அட்வர்ப் ஆயிடுது. அண்டுன்னு போடுறப்ப உங்களுக்கு வந்து அது கன்ஜங்ஷன் ஆயிடுது. ரெண்டுக்குமே மற்றும் தான் இல்லைங்களா? மேலும் மற்றும், மேலும் போட்டுக்கலாம். மேலும் இல்ல மற்றும், ரெண்டும். இது கூடங்கிற வார்த்தையும் வரும். ஆல்சோ, ஆல்சோ வந்து கூட அப்படிங்கிற வார்த்தையே வரும். கூட நோட் பண்ணிக்கலாம் நீங்க. செய்தது. மாடி தாங்க. மாடி தாங்க, மாடி தாங்க. சரி, விளையாடுறீங்களா? நீங்க போய் விளையாடுறீங்களா? குட் பையா. போடுங்க ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. நீங்க போய் விளையாடுங்க. சரி. சரி ஓகே, குடிச்சிட்டு விளையாடுங்க, வரேன். செய்தது. செய்தது. பை. செய்கிறது. இல்ல இப்ப பை வந்து கரெக்ட்டுங்களா? செய்தது வராது. ஓகே. பை வந்து ஆள் இல்ல, அதுவும் பைனா மூலம் இல்லைன்னா ஆள். ஆள். இவனால் செய்யப்பட்டது, அவனால் செய்யப்பட்டது. இப்போ அந்த திரும்ப டைம் சொல்லுங்க சார், அது என்ன தமிழ்ல? செய்கிறது. செய்கிறது. வேலை செய்கிறது அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம செய்யறதுங்கிறது இப்ப பாருங்க, டஸ். ஓகே. செய்கிறது. இப்ப நீங்க செய்தது சொல்லிடலாம். செய்தது டிட். வெரி நைஸ். இப்ப செய்தான்னு சொல்லிடலாம். செய்தான்னா என்ன வரும்னு? செய்தான் டிட் தானே வரும். தான் வரும். இப்ப பாருங்க, செய்கிறான். 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 ஏதோ ஒரு சப்ஜெக்ட் மைண்ட்ல கொண்டு வர மாட்டோம். செய்கிறான். இப்ப பாருங்க, செய்கிறது டஸ், செய்கிறானும் டஸ் தான். இந்த இது பாத்தீங்க இல்லையா, உங்களுக்கு தெரியல? செய்கிறது செய்கிறான். ஏன்னா அவன், அவள், அது மூணுக்கும் வந்து அவ்வளவுதான். செய்கிறான். நீங்க தமிழ் எழுதுறப்ப செய்கிறான்னு போடுங்க, இன்னொரு டஸ் போடுங்க, மூணாவது டஸ், செய்கிறாள். சார் ஒரு டிட் வந்து செய்தது, இன்னொரு டிட் என்ன சொன்னீங்க? செய்தான். அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய வரப்போகுது பாருங்க. சார் இப்போ டிட்டுக்காக செய்தது, செய்தாய். அதாவது ஒரு டிட் வந்து செய்தது, இன்னொரு டிட் வந்து செய்தான். ஏன்னா வந்து ஹீ ஷீ இட்டுக்கு டஸ் தான் வரும் செய்கிறான் அப்படிங்கிறதுக்கு. பட் பாஸ்ட்ல செய்தான் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே டிட் தானே வரும். எல்லாத்துக்கும். அதனாலதான் செய்தாய் அப்படின்னா என்ன வரும்? இப்ப செய்தாய், செய்தாய், செய்தான், என்ன வார்த்தை வரும்? செய்தாய். அதுக்கும் டிட் தான் வரும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அது எதுக்கு அதை போடுறோம்னா, நீங்க தமிழ்ல அதை மார்க் பண்ணிக்கீங்க. சொன்ன உடனே இப்ப நம்ம கனெக்ட் பண்ணிடுவீங்க நீங்க. இதுவரை மேப் பண்ணாம இருந்திருக்கோம், அவ்வளவுதான். சைட் வேர்ட்ஸ்ல ரொம்ப அதிகமா அவங்க 2 கிரேட்லயே முடிச்சிருவாங்க. இது எல்லாமே ஃபங்க்ஷனல் வேர்ட்ஸ் எல்லாமே முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கான்டெக்ட் வேர்ட்ஸ் தான் வரும். பட் தேர் ஆர் சம் வேர்ட்ஸ் அது வந்து இப்ப இல்லை என்ன வார்த்தை சொல்றேன்? இல்லை. நன் சொல்லலாம். சூப்பர். இது ரொம்ப சிம்பிளான வார்த்தையெல்லாம் இருக்கேன்.
இல்லை. வேற என்ன வரும்? டோன்ட். ஒரே வார்த்தை இல்லை, ஒரே வார்த்தை இல்லை. நாட்டே தான், நாட்டே இல்லை தான். ஓகே. அப்புறம் நோ இருக்கு இல்லைங்களா, அதுவும் இல்லை தான். பல. மெனி. வெரி குட். சில. ஃபியூ. ஃபியூ. இப்ப பாருங்க, ஃபியூனா ரொம்ப குறைச்ச, ரைட். சம்முனா கொஞ்சம் அதிகம். செவரல்னா அதை விட அதிகம். மெனினா அதை விட அதிகம். சொல்லி விளையாடு. பிளண்டினாக்கா அதை விட அதிகம். இப்ப பாருங்க, ஃபியூ நான் போடுறேன், 5 போடுறேன். சம் 10. நான் ஒரு நம்பருக்கு போடுறேன். செவரல் 15. மெனி 20. பிளண்டி 20. ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு அசனிங்ல ஒரு ஒரு கிராஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக போடுறேன். பட் ஃபியூவை விட சம் அதிகம், சம்மை விட செவரல் அதிகம், செவரலோட மெனி அதிகம், மெனியை விட பிளண்டி அதிகம். எல்லாமே எனக்கு, இது உனக்குதே. Plenty. Hmm. I have plenty. I have plenty. plenty. நான் இருக்கா? அங்கே. சார் ஒரு நிமிஷம் சார். No, don't worry, don't worry. Go ahead, please. சொல்லுங்க சார். சார் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். இது கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் he is feeling difficult. Is it? ஆமாம், அது அவங்களோட பிரதர்ஸ் 2 பேரும் வேற ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிஸி ஆயிடுவாரு. Okay, okay, okay. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சரி. இப்ப இதுல அங்கே அப்படின்னு சொல்ல ஒரு இந்த வேர்டு, அதை நீங்க ஈஸியா கொண்டு வந்துடலாம். அங்கேங்கிறது There. ஃபங்க்ஷனல் வேர்டு. தேர்னு சொல்ல, எல்லாமே தேர், ரெண்டுமே தேர் தான். There. தேர், டிஹெச்ஏஆரும் தேர் தான், டிஹெச்ஏஆர்இயும் தேர் தான். இங்கே. Here. ஹியர். பிறகு. It's easy, bro. ரெண்டு ஆப்ஷன் கூட இருக்கு. வில். பிறகு ரொம்ப சிம்பிள் தான், கனெக்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலா இந்த கிளாஸ் ரொம்ப முன்னாடியே எடுத்திருக்கணும். அப்ப ரொம்ப முன்னாடியே இந்த கிளாஸ். Later. Later வரணும். இப்ப லேட்டர் ஐ லைக் இட், நாட் பேட், ஹையர் லெவல் வேர்டு. பிறகுங்கிறதுக்கு வேற ரொம்ப சிம்பிளான வார்த்தை இருக்கு, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை. Yeah, we can start with A. About. Aboutனா பற்றியில வரும், கிட்டத்தட்ட Yeah. வரும். அதுக்கு 2-3 மீனிங் இருக்கு. ஆனா பிறகுன்னு மீனிங் வராது அதுக்கு. ரொம்ப ஈஸி. நான் 2வது லெட்டர் சொல்லுவீங்க. ஆஃப்டர். After. அவ்வளவுதான். ஸோ அது மைண்ட்ல இருக்கிறது தான், ஜஸ்ட் மேப் பண்றோம். இது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் முன்னாடியே இந்த கிளாஸை எடுத்துருக்கணும், விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஆஃப்டர். இதுல இன்னொரு வார்த்தை இருக்கு, ரொம்ப இங்கிலீஷுக்கே உள்ள ஒரு முக்கியமான விஷயம். தென்னுனாலும் ஆஃப்டர் தான். ஒரு தென் வந்து ஆஃப்டர். இன்னொரு தென் இருக்கு, பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். பாருங்க, தென்னுன்னா நீங்க ஆஃப்டர் போட்டுக்கலாம் கட்டாயமா. இன்னொரு தென் வந்து அப்ப, அந்த சமயத்துல, தட் டைம். நோட் பண்ணிக்கோங்க, தட் டைம். இது பாருங்க, தென்னுன்னா அப்ப, அப்புறம் அப்ப. தமிழ்ல வந்து தென்னுன்னா அப்புறம். தென் என்ன நடந்துச்சு, தென் அப்புறம், அப்புறம் அப்புறங்கிறப்ப ஆஃப்டர்ல வருது. தென் தட் டைம் எப்படின்னாக்கா, ஐ வாஸ்
playing guitar, then my friend arrived. அப்ப அப்ப இப்ப பாருங்க தட் டைம்னா அந்த நேரத்துல அந்த டயத்துல. இப்ப பாருங்க இதோட ஆப்போசிட் என்ன தெரியுங்களா? இப்ப தென்னுக்கு ஆப்போசிட் போடுறேன், நவ். தென்னோட ஆப்போசிட் வந்து நவ். இந்த தென்னுக்கு ஆப்போசிட் நவ். புரியுதுங்களா? அப்ப இப்ப அப்ப இப்ப அப்ப இப்ப அப்ப இப்ப. ஆனா இந்த தென்னுக்கு ஆப்போசிட் பாருங்க, பிறகு முன்னாடி, பிஃபோர். ஆப்போசிட் போடுறேன், நோட் பண்ணிக்கோ. பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். இந்த தென்னுன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டு ரெண்டு மீனிங் தென்னுக்கு. அடிப்படையில் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சாலே போதும். ரெண்டு மீனிங் இருக்கு. அதை நம்ம படிக்கிறப்ப கரெக்டா கனெக்ட் ஆகும். எந்த தென்னை யூஸ் பண்றாங்கிறது கனெக்ட் ஆயிடும். நம்ம நார்மலா பேசுறப்ப ஃபர்ஸ்ட் தென் தென் ஒரு கோபிநாத் நீயா நானா பார்த்திருக்கீங்களா? பெருசா பார்த்துடலைங்க சார். பார்த்தது இல்ல. ஓகே, சில இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ஸ் இருக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு 15 வருஷத்துக்கு மேல ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க, நீயா நானா நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. நானா கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு எபிசோடு கூட பார்த்தது இல்ல. சும்மா அப்படியே ஏதாச்சும் ஃபேஸ்புக்கில் ஏதாச்சும் டாக் வந்துச்சுன்னா இந்த மாதிரி மாமியார் மருமகள் அப்படின்னு ஏதோ ஒரு டாபிக். ஓகே, இளையராஜா பத்தியான எபிசோட் வந்திருக்கு, இசை பத்தியெல்லாம் வந்திருக்கு, பெரிய எபிசோட்லாம் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தென் அப்படின்னு பாரு அடிக்கடி. அதை ஒருத்தவங்க கிண்டல் பண்ணி மீம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, இத்தனை வாட்டி தென் யூஸ் பண்றாரு அப்படின்னு. அதனாலதான் சொன்னேன். தென் தென் அப்படி அடுத்தது அடுத்தது அப்புறம் அப்புறம் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லுவாரு. ஸோ அது ஒரு பாப்புலர் ப்ரோக்ராமா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரையிலும் வெரி பாப்புலர் ப்ரோக்ராமா இருந்தது. விகடன் மாரி ஒரு பெரிய ஊடகத்துல வந்து ஒரு 5 வருஷம் தொடர்ந்து அதை மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமா ரேட் பண்ணாங்க. ஓகே ஓகே ஓகே. இட்ஸ் நோ லாங்கர் தட். இப்ப கிடையாது அது. இப்ப அந்த மாதிரி பாப்புலரா நிறைய ப்ரோக்ராம் வந்துருச்சு. லைக் குக் வித் கோமாளி, சூப்பர் சிங்கர் அப்படின்னு மியூசிக் ஹியூமர் ஆட் பண்ற ஷோஸ் வந்துருச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டினியூஸா 5 இயர்ஸ் இன் ரோ வந்து இந்த டிஆர்பி ரேட்டிங்னு சொல்லுவாங்க, அதுல வந்து ரொம்ப பாப்புலர் எபிசோட்ஸ் எல்லாம் இருக்கு. புரியுதுங்க சார். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தம் வில் பி அவைலபிள் இன் யூடியூப்ல. பட் பாப்புலர் எபிசோட்ஸ் இருக்கும். அந்த தென்னுங்கிற வார்த்தை வந்தாலே கோபிநாத் நினைப்பு தான் வரும். ஸோ அப்ப மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ற சமயத்துல நவ் தென்னுக்கு ஆப்போசிட் நவ், தென்னுக்கு ஆப்போசிட் பிஃபோர். ஸோ இந்த ஒரு பெரிய Okay. இந்த பெரிய டிஸ்டிங்ஷன். சார் ஒரு கேள்விங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் தென்னுக்கு வந்து பிறகு, அப்புறம் 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 இல்ல பிறகு. பிறகு இரண்டாவது தென் வந்து அப்ப, அப்பொழுது. அப்பொழுது நீங்க அப்பன்னு வந்து கலோக்கியலா சொல்றதுன்னா அப்ப, அப்பொழுது. பால் வந்துச்சு மேலேயே. ஒன்னே ஒன்னே பால் தான் இருக்கு. அம்மா உன் மேல போச்சு பால் இருக்கு, எல்லோ பால். இங்க பாரு பால் மேல, இங்க பாரு பால் சரி சரி சரி. பாக்குறீங்க. இடையில நீங்க ஒரு கேப் விட்டு பண்ணாலும் பண்ணலாம். அவனை என்கரேஜ் பண்ணணும், பண்ணிட்டு வரணும்னாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை ஒரு இல்லை. ஃபியூ மினிட்ஸ் சார், ஃபியூ மினிட்ஸ். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம்.
தண்ணி அந்த தண்ணி சார் கன்டினியூ பண்ணலாம் சார். நோ ப்ராப்ளம், வி கேன் டூ தட். அவ்வளோதான், ஒரு கேப் விட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதான் வெரி நைஸ். வைத்திருக்கிறேன், பெற்றிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். have வெரி நைஸ். இப்ப பாருங்க, வைத்திருக்கிறேன், பெற்றிருக்கிறேன். இப்ப இன்னொரு வார்த்தை இருக்கு இதுக்கு, ஹாவ்க்கு. இருக்கிறேன் அப்படின்னாலும் ஒரு ஹாவ் வரும். நம்ம இருக்கிறேனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல எப்பயும். என்ன வார்த்தை சொல்லுவோம்? இருக்கிறேன். தான் யூஸ் பண்ணிருக்கோம். am இருக்கிறேன், இருக்கிறேன். ஒரே வார்த்தையா சொல்லணும், ஒரே வார்த்தையா சொல்லணும். இருக்கிறேன், இருக்கிறேன், இருக்கிறேன். ஒரே வார்த்தை தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இருக்கிறேன்னு ஒரே வார்த்தையில சொல்றேன். அப்ப பாருங்க, ஹாவ் வந்து வைத்திருக்கிறேன், பெற்றிருக்கிறேன், இருக்கிறேன். அதே மாதிரி இங்க பாருங்க, ஆம். ஆம்னா இருக்கிறேன், நான் சொன்னேன் இல்லையா am அப்படின்னு. ஆம்னா இருக்கிறேன். இப்ப ஹாவுக்கு வந்து பாருங்க, ஹாவுக்கு வந்து பெற்றிருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, ரைட்? பெற்றிருக்கிறேன். பொசஸ் போட்டுக்குங்க, பொசஸ். ஐ பொசஸ்னா ஐ ஹாவ், நான் வச்சிருக்கேன், நான் பெற்றிருக்கிறேன், ரைட்? இன்னொரு ஹாவுக்கு வந்து இருக்கிறேன்னு ஒரு மீனிங். அது எப்படின்னு சொல்ல, ஆரம்ப காலத்துல கிளாஸ் எடுத்திருப்போம். இந்த இடத்துல இருக்கிறேன் எப்படி வரும்னு பாருங்க. ஆமுக்கு ஈக்குவலா வரும் ஹாவ். இப்ப பாருங்க, கோ, போகிறேன் வருமா? போகிறேன், ரைட்? வெண்ட், போனேன். கான், ஞாபகம் இருக்குதுங்களா? எப்படி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் 2-3 கிளாஸ்ல? என்ன அர்த்தமா இருக்கும் கான்? ஒரே வார்த்தையில சொல்லணும். நீங்க அந்த கிளாஸ் இன்னொரு சொல்லுங்க, சொல்லுங்க. கோனா போகிறேன், போயிருந்தேன். போனேன், இல்ல இல்ல போயிருந்தேன், இல்ல, போயிருந்தேன், சொல்லிட்டீங்க நீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். போயிரு போயி, போயி, போய் போய் yes. போய் போய். கோயிங் வந்து போய் கொண்டிருக்கிறேன், போய் கொண்டு 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 போய் கொண்டு. கொண்டு நீங்க வீடியோ எல்லாம் கட் பண்ணி அனுப்பியிருப்பீங்க பாருங்க. போகிறேன், போனேன், போய், போய் கொண்டு. போகிறான், போகிறாள், போகிறது. இப்ப பாருங்க, போகிறான், போகிறாள், போகிறதுன்னு 3 மீனிங் வருது. நீங்க சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி மீனிங் வருது. போகிறேன் நோட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லேட்டாலும் பரவாயில்ல, நோட் பண்ணிக்கோங்க. போகிறேன், போகிறோம். இந்த ஒண்ணுக்கு மட்டும் 5 மீனிங் வருது பாருங்க. போகிறேன், போகிறோம், போகிறாய், போகிறீர்கள், போகிறார்கள். ஒண்ணும் இல்ல, இந்த 5 தான். ஐவி எப்படின்னா, இந்த கோங்கிறது பார்த்தா பெருசுமே தெரியும். ஒண்ணும் இல்லை, நீங்க கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். ஐவி யூ யூ அவ்வளவுதான், இந்த 5 தான். இது அப்படியே வந்துடும். சார் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். போகிறேன், போகிறோம், போகிறாய், போகிறீர்கள், போகிறார்கள், போகிறார்கள். ஓகே, போகிறார்கள். போகிறார் வந்து வேற, போகிறார் வந்து இது கோஸ் வந்துடும். நீங்கள் போகிறீர்கள், அவர்கள் போகிறார்கள். தே கோ, அவ்வளவுதான். சோ இத அப்படியே தூக்கி இங்க போட்டுக்கிறதுனால ஓகே. எப்படினாலும் ஓகே, இந்த வே யூ போட்டுட்டு. ஆனா சொல்றப்ப பளிச்சுன்னு சொல்லிடணும். இந்த மதர் டங்கை கனெக்ட் பண்றப்ப எனக்கு பெரிய பவர் கிடைக்கும். இப்ப பாருங்க, போகிறேன், போகிறோம், போகிறாய், போகிறீர்கள்,
போகிறார்கள். ஸோ இதுக்கு வந்து 5 மீனிங் இருக்கு பாருங்க. அதுதான் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம பார்க்கறது. இந்த ஐவி யூ தே இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதான் சப்ஜெக்ட் வேர்ப். இங்கிலீஷோட அடிநாதம் இது. இந்த ஆக்சுவல் வென்ட் பாருங்க, 8 மீனிங் இருக்குது. ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துடலாம் நீங்க. ரொம்ப ஈஸி. ஏன் அது ரொம்ப ஈஸின்னா இதோட எக்ஸ்டென்ஷன் தான். TC8. இதோட எக்ஸ்டென்ஷன்ல இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது ஃபுல்லா இது கவர் ஆயிடும். He goes, she goes, it goes. Alright. ஸோ அப்படி வர்றதுனால இங்க நீங்க பாஸ்ட்ல போடுறீங்கன்னா அப்படியே அதை இழுத்து விட்டுக்கலாம். அதுல லுக் அட் திஸ், சோ சிம்பிள். இந்த 8ன்னு சொன்னது தான் நமக்கு தெரியுது. போனேன், நீங்க நான்லாம் விட்டுருங்க. போனேன்லயே நான் உள்ள வந்துக்குது. போனேன், போனோம், போனாய், போனீர்கள், போனார்கள், போனான், போனால், போனது. நீங்க ஏதாவது மிஸ் பண்ணா கூட நீங்க வீடியோல பாத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரன் பண்ணி பாத்துக்கலாம். இதுல ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றோம்னா இந்த இடத்துல முக்கியமா ஹேவ்ங்கிற விஷயத்தினாலதான் இது வந்தது. அதை கரெக்டா கனெக்ட் பண்ணுவோம். இப்ப பாருங்க, இதுல 5 மீனிங், இதுல 8 மீனிங். போயின்னு இதுல ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கு. கானுக்கு இது ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கு. போய் நல்லா பார்த்துக்க, ஒண்ணுதான் இருக்கு. போய் கொண்டு, இதுக்கும் ஒரு மீனிங் தான். கோஸ்ல வந்து 3 இருக்கு. இது மட்டும் புரியுதான்னு பாத்து. நீங்க நம்ம பார்த்த உடனே மைண்டுக்கு கொண்டு வரணும். அப்ப சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன போடுறதுன்னு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும். குதிரை குதிரை. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஒண்ணு பண்ணலாம். அவரு என்கேஜ் ஆனதுக்கு அப்புறம் கூட வச்சுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லைங்க சார், அவரு விளையாடிட்டு தான் இருப்பாரு. என்னன்னு தெரியல, ஒரு நாள் வந்து அந்த மாதிரி அவர் பாட்டு விளையாடிட்டு இருப்பாரு. இப்பயும் விளையாடிட்டு இருந்தாரு. அப்படியே அழுங்காம விட்டுட்டு வந்துட்டேன். ரைட் ரைட், புரியுது. இப்ப அந்த 2 கிட்ஸுக்கும் கிளாஸ் எப்ப முடியுது? அவ்வளவு முடிஞ்சிருக்கும், இந்நேரத்துக்கு முடிஞ்சிருக்கணும். அதை கொண்டு விட்டுட்டு வர போயிட்டாரு. சரி, இப்போ நம்ம டிவி இந்த மாதிரி ஏதாவது போட்டு பழக்கி இருந்தோம் அப்படின்னா அவங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்க டிவி ஸ்கிரீன் ஒன்றும் பெருசா பழக்கல. அது ஒரு அதனால பழக்காம இருக்கிறது நல்லதுதான் இல்லைங்களா? ஆமா, அதனால இப்ப இல்லைன்னா அதை போட்டு விட்டா கிட்ஸ் இங்க மோஸ்ட்லி அப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம அதை போடாம பண்ணணும்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் தானே பண்ற மாதிரி இருக்கும். புரியுது. இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம். இந்த 5:30க்கு பதில் 6 வச்சுக்கிட்டோம்னாக்கா அதுக்குள்ள அந்த கிட்ஸ் வந்துருவாங்க இல்லைங்களா? அப்படி கூட பண்ணலாமா? அப்படி பண்ணா உங்களுக்கு ஓகே, 7:30 to 9 வரட்டும் சார், அவங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு அடுத்து ஏதாவது கால் இருக்கா என்ன இதுன்னு எனக்கு தெரியல. 15 மினிட்ஸ் இது பண்ணலாம். அந்த அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இன்கேஸ். வரட்டும் சார், ஏன்னா அவங்களுக்கு கால், எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு 9க்கு முடிஞ்சிடும். ரைட், ஸோ இது மட்டும் நம்ம கேட்டுக்கலாம் அவங்க கிட்ட. வெரி குட். அவன் நிறைஞ்ச முடிச்சுட்டு யூடியூப் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறேன். சார் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். இங்க பாருங்க, இந்த 5, 8, 1, 1, 3. இந்த 3 வந்து போகிறான், போகிறாள், போகிறது. இந்த 1 வந்து போய், கோயிங் வந்து போய்கொண்டு. இது ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் தான் இருக்குது. கோஸுக்கு 3 மீனிங் இருக்கு. சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இங்க 5 மீனிங், சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். வென்ட்ல 8 மீனிங், சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரே வார்த்தையாவே இருக்கும். ரைட். இது எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னா, முக்கியமா இங்கதான் ஒரு இது வருது. இப்போ கோ, போகிறேன். வெண்ட், போனேன். இப்ப பாருங்க, போய் இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, போய் இருக்கிறேன். போய் இருக்கிறேன் எப்படி சொல்லுவீங்க? கான். கான் வந்து போய் இருக்கிறேன்னு நீங்க ஆட் பண்ணணும். இது வந்து முற்றுப்பெற. Have gone. சூப்பர் சூப்பர். அப்ப
ஹேவுக்கு ரெண்டு மீனிங் இருக்கா? ஒரு ஹேவ் பெற்றிருக்கிறேன் வச்சிருக்கேங்கிறது ஐ ஹாவ் அ பென், நான் ஒரு பேனா வச்சிருக்கேன். ஆனா ஐ ஹவ் காட் அ பென்னா நான் ஒரு பேனா பெற்றிருக்கிறேன். இப்ப பாருங்க ஹேவ் கான், இது பண்ணி எழுதிக்கலாம், நீங்க அப்படியே தமிழ்லயும் எழுதிக்கலாம். பாருங்க போகிறேன், போனேன், ஹேவ் கானுக்கு வந்து போய், ஹேவ் கானுக்கு வந்து போய் இருக்கிறேன். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். கோயிங் வந்து போய் கொண்டு முற்று பெறாம நிக்குது அப்படியே. இப்ப பாருங்க ஆம் கோயிங், போய்க்கொண்டு இருக்கிறேன். அதுதான் இப்ப ஹேவ் ஆம். இங்கேயும் ஹேவ் வந்து இருக்கிறேன்னு வருதா? ஹேவ் தான் ஆம். அந்த டென்ஸுக்காக மாறுது கிராமர் வேர்டு. இது வந்து கிளாசிக்கான கிராமர் வேர்டு பிளஸ் கான்டென்ட் வேர்டு. இந்த ஹேவ் கான்டென்ட் வேர்டா வர்றப்ப பெற்றிருக்கிறேன் வைத்திருக்கிறேன் வரும். ஐ ஹவ் பாருங்க ஐ ஹாவ் அ பென், நோட் பண்ணிக்கலாம். ஐ ஹாவ் அ பென், நான் ஒரு பேனா வச்சிருக்கேன். இதான் கான்டென்ட் வேர்டு, மெயின் வேர்டு கான்டென்ட் வேர்டு நான் வச்சிருக்கேன். இப்ப பாருங்க ஐ ஹாவ் காட் அ பென். இந்த காட் எப்படி வருது? இங்க போட்டுக்கோங்க. இந்த காட் எப்படி வருது? கெட் காட். யூஎஸ்ல காட்டன்பாங்க, யூகேல காட்டுன்னே சொல்லிடுவாங்க. பாத்துக்கோங்க. ஐ ஹவ் காட் அ பென். கெட்டிங், கெட்ஸ். சேம் வே இங்க ஐ ஹவ் காட் அ பென். உங்களுக்கு அது கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா காட், காட்டன், இது ரெண்டுமே ஓகே தான், ரைட்? இப்ப ஐ ஹாவ் காட்டன் அ பென் போட்டாலும் தப்பு இல்லை. I have gotten a pen. Look at this. இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ணி இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடிஷ்னலா வேணும், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னா வைத்திருக்கிறேன், பெற்று இருக்கிறேன். ஒரு இடத்துல வந்து ஹேவ் வந்து ஐ ஹாவ் அ பென், ஐ ஹாவ் அ பென். இது வந்து ஐ காட் அ பென். காட்டுங்கிற ஒரு மீனிங் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது பாருங்க. இன்னொரு ஹேவுக்கு வந்து ஆம்னு மீனிங் வருது பாருங்க. இன்னும் கூட பார்க்கலாம். அதுல I have a cycle. எனக்கு ஒரு சைக்கிள் இருக்கு, நான் வச்சிருக்கேன், நான் பெற்று இருக்கிறேங்கிறது கான்டென்ட் படம் வருது. இங்க பாருங்க ஐ ஹவ் பாட் அ சைக்கிள். வாங்கி இருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கான்டென்ட் வேர்டா இருக்கிறப்ப ஆக்சுவல் மீனிங் வச்சிருக்கேன் பெற்றிருக்கிறேங்கிறது கான்டென்ட் வேர்டு. இது வந்து ஃபங்க்ஷனல் வேர்டு, கிராமர் வேர்டும்பாங்க. இல்லை ஃபங்க்ஷனல் வேர்டு போட்டுக்கோங்க. கிராமர் வேர்டா இருக்கிறப்ப இருக்கிறேங்கிற மீனிங்ல வரும். கிராமர் வேர்டா இருக்கும். கான்டென்ட் வேர்டா இருக்கிறப்ப நீங்க வந்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு மீனிங். ஐ ஹாவ் அ சைக்கிள் அப்படின்னா வந்து நான் என்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்கு, நானும் ஒரு சைக்கிள் இருக்கு. வச்சிருக்கேன். நான் ஒரு சைக்கிள் வச்சிருக்கேன். அப்ப ஹேவ்ங்கிறது மெயின் வேர்ப் ஆயிடுது. மெயின் வேர்ப் இப்படி போட்டுங்க. மெயின் வேர்ப் ஐ ஹாவ் அ சைக்கிள், இது வந்து மெயின் வேர்பா இருக்கு. ஐ ஹாவ் அ சைக்கிள்ல இது வந்து மெயின் வேர்பாவே இருக்கு, பெற்றிருக்கிறேன். ஐ ஹாவ் பாட் அ சைக்கிள்ல இது வந்து சப்போர்ட்டிங் வேர்பா இருக்கு. ஐ ஹாவ் காட் அ பென்க்கு என்னங்க சார் மீனிங் சொன்னீங்க? இதுவும் பெற்றிருக்கிறேன். வைத்திருக்கிறேன். பெற்றிருக்கிறேன் ஒண்ணு இல்ல. இது ஐ ஹாவ், இதுக்கு பதில்
இந்த ஹேவ் இருக்கு இல்லையா, அப்படியே வச்சு ஹேவ் ஹேட் ஹேட் ஐ ஹவ் ஹேட் அ பென். ரெண்டும் ஒன்றா தான் வருது பாருங்க மீனிங். ஐ ஹவ் ஹேட் அ பென், புரியுதுங்களா? இந்த இடத்துல ஹேவ் வந்து சப்போர்ட்டிங் வெர்பு, ஹேவ் ஹேட் ஹேடு. இந்த எங்கேருந்து வருது பார்த்தீங்களா? ஹேவ் ஹேட் have had அடுத்த ஹேட். ஸோ இது மெயின் வெர்பு யூஸ் பண்ணுங்க. இது இங்கே என்ன வருது? ஹேவிங் ஹேஸ். ஹேஸ். அவ்வளவுதான், இந்த ஹேட் தான். இப்ப ஹேவ் வந்து மெயின் வெர்பு. இந்த ஹேவோட சேஞ்ச் தான் ஹேடு. இன்னொன்று வந்து சப்போர்ட்டிங் வெர்பு. இந்த ஹேவ் வந்து சப்போர்ட்டிங் வெர்பு, இந்த ஹேடு வந்து மெயின் வெர்பு. புரியுதுங்களா? புரியுது புரியுது. அவ்வளவுதான். இதுல have வந்து இதுல supporting. என்னன்னா இந்த காட் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேர்டு. ஏன் இது காம்ப்ளிகேட்டட்னா, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மெயின் வெர்பு மாறுது பாருங்க. கெட்டுன்னா ஒரு இடத்துல ஹேவ் வருது பாருங்க, இந்த இடத்துல ஹேவ் வருதா? ரைட். டு யூ கெட் இட்? டு யூ கெட் இட்? இப்போ ஒரு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கறதுக்கு. கெட் மீ Get எ it. பென், கெட் மீ எ பென், அங்கேயும் கெட்டு வருது பாருங்க. கெட்டுன்னா பிரின், Bring. சம்மந்தமே இல்லாம இருக்கும். ஆனா மான்ஸ்டர் வேர்டு, இது ரொம்ப முக்கியம். அப்புறம் பாருங்க, ஹவு டு ஐ கெட் டு தி பஸ் ஸ்டேஷன்? ஹவு டு ஐ கெட் டு தி பஸ் ஸ்டேஷன்? ஹவு டு ஐ கெட் டு தி பஸ் ஸ்டேஷன்? பாருங்க, ஹவு டு ஐ கெட் டு தி பஸ் ஸ்டேஷன்? அரைவுன்னு ஒரு மீனிங் வருவேன். இப்ப பாருங்க, அரைவுன்னா நான் வேற இன்னொரு இடத்துல இருந்து வர்றது அரைவு, அது கெட்டுதான். இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறேன், அதுவும் கெட்டுதான். அவரு பாருங்க, ரீச்னாலும் கெட்டு வருது, அரைவுனாலும். இப்ப அரைவுனா ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் பஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறாரு, உங்க ஃப்ரெண்டு நிக்கிறாரு, நீங்க அவரை கால் பண்றீங்க, நீங்க வேற இடத்துல இருக்கீங்க, நீங்க ஆனா பஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். அப்ப என்ன கேட்பீங்கன்னா, ஹவு டு ஐ கெட் டு பஸ் ஸ்டேஷன் கேட்பீங்க. அவர் அங்க இருக்காரு. அப்ப நான் எப்படி பஸ் ஸ்டேஷனுக்கு வர்றது? நீ அங்கேயே நில்லு, நான் வர்றேன். பஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி வர்றதுன்னு அவர்கிட்ட எப்படி கேட்பீங்க? ஃப்ரெண்டு கிட்ட, ஹவு டு ஐ கெட் டு பஸ் ஸ்டேஷன். இப்ப பாருங்க, நீங்க ஒரு புது ஊருக்கு போறீங்க, அங்க 3வது ஆள் நிக்கிறாரு. பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போறதுன்னு தெரியாது, ஆனா ஒரு லோக்கல் பர்சன், அவர்கிட்ட கேக்குறீங்க, ஹவு டு ஐ கெட் டு பஸ் ஸ்டேஷன். அப்படி கேட்டா ரீச். நீங்க இங்க பக்கத்துல உள்ளவர்கிட்ட பேசுனா அதுக்கு ரீச், பஸ் ஸ்டேஷன்லயே நிக்கிறவர்கிட்ட பேசுனா அரைவு. எவ்வளவு பெரிய வித்தியாசம். இது டூ யூ கெட் இட்ல வந்து டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். அண்டர்ஸ்டாண்ட். இப்ப பாருங்க, ஐ காட் அ பார்சல். ஐ கெட் அ பார்சல் பாருங்க, சம்பந்தமே இல்லாம இன்னொரு வார்த்தை வருது பாருங்க. ஐ காட் இட் பாருங்க, ரிசீவ். ஐ ரிசீவ்ட் அ பார்சல், ஐ காட் அ பார்சல். எவ்வளவு மீனிங் இதுல வருது பாருங்க. கெட் வந்து ஒரு பெரிய வார்த்தை, அதனாலதான் கெட் வந்து நேட்டிவ் பீப்புள் வந்து எல்லா வகையிலும் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, கெட். இன்னொரு கெட் வந்து அப்டைன். ஐ கெட் குட் மார்க்ஸ். வாவ், எப்படி பாருங்க, ஐ கெட் குட் மார்க்ஸ்ல வேற, அதுல போய் ஐ பிரிங், ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ அரைவ், ரீச் எல்லாம் சொல்லவே முடியாது. ஐ கெட் குட் மார்க்ஸ், ஹி கெட்ஸ், சம்மந்தமே இல்லாம இருக்கு பாருங்க, அப்டைன் ஒரு வார்த்தை. வாவ். ஸோ இந்த மாதிரி தான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இந்த கெட்டை வந்து ரொம்ப கிரியேட்டிவா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதுல உள்ள எல்லா மீனிங்கும் புரிஞ்சுட்டுனா எப்ப என்ன யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிடும். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பாருங்க, நான் எதையுமே ரெஃபர் பண்ணல, குயிக்கா சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கு மைண்ட்ல போய் உட்காந்துருக்கு, இவ்வளவு மீனிங் இருக்கு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இவ்வளவு மீனிங் இருக்குங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலே, புரிதல் வந்துட்டாலே போதும், உள்ள வந்துடும். ஒரு விஷயம் புரியிறப்ப என்ன ஆகும்னா அது ஞாபகம் வந்துடும். நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் இருக்காது, ஏன்னா அது புரியாது. அது எப்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதோ அப்ப வந்துடும். இப்ப இவ்வளவு கெட் வந்து இவ்வளவு வார்த்தையானா அவ்வளவு பெரிய வார்த்தை, அது வேற எதுவுமே சொல்ல முடியாது. இவ்வளவு ஒரு இந்த 7 அர்த்தம் இருக்குது. இந்த 7 அர்த்தம் வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து கெட் மீ கப் ஆஃப் டீ அப்படின்னா
டீயை எடுத்துட்டு வா கொண்டு வாங்க பிரிங்ல தான் வரும். அந்த இடத்துல அரைவோ ரீச்சோ ரிசீவோ அப்டைனோ போடவே முடியாது. முடியாது. ஸோ இந்த 7 மீனிங் தான் ரொம்ப டிஸ்டிங்டிவா சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னொரு இது இருக்குது. கெட்டுக்கு வந்து பிகம்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆகிறது. பிகம்னு ஆகிறது. இதுல எப்படின்னா பொதுவா வந்து இந்த மாதிரி வார்த்தைக்கு ஐ ஹவ் பிகம் திஸ், ஐ ஹவ் பிகம் தட். இது கொஞ்சம் இன்டைரக்ட் மீனிங்கு. இது நம்ம ஒரு தனியா பார்க்கலாம். அந்த பிகம் வந்து என்னன்னா, இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ, இந்த 7 மட்டும் வச்சுக்கோங்க. பொதுவா இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல கொடுப்போம். ஏன் இது வந்து அவ்வளவு பெரிய வார்த்தையா இருக்குன்னா, ஹாவ் மாரி சில வார்த்தைக்கு யூஸ் ஆகுது, அண்டர்ஸ்டாண்ட் மாரி ஒரு அடுத்த லெவல் வேர்டுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது. பிரிங், பிரிங், பிரிங். இப்ப இந்த பிரிங்க்கு ஃபெச்னு ஒரு வார்த்தை போடுங்க. பிரிங்னா என்ன தெரியுங்களா? நீங்க அவர் பக்கத்துல உட்காந்துருக்காரு, பக்கத்துல உட்காந்துருக்கவர்கிட்ட போய் பிரிங், பிரிங் டீ அப்படின்னா அவர் போய் கிச்சன்ல போய் டீ எடுத்துட்டு வரணும். ஃபெச் எப்படி தெரியுங்களா? கிச்சன்ல அவர் இருக்காரு, கிச்சன்ல இருக்காரு, அங்கேருந்து அவர் கொண்டு வரணும். பாதி இங்க பாத்தீங்க, பிரிங்னா இங்கேருந்து கிச்சனுக்கு போய் கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வர்றாரு டீ. பிரிங்னா பக்கத்துல உட்காந்துருக்காரு. ஃபெச்னா அவர் கிச்சன்ல இருக்காரு, இங்கேருந்து கூப்பிட்டு சொல்றீங்க ஃபெச் எடுத்துருவாங்க. இப்ப புரியுதுங்களா? கொண்டு இங்கேருந்து போய் எடுத்துட்டு வர்றது. ஃபெச்சுக்கும் அவ்வளவு சின்ன வித்தியாசம். ஆனா கெட்டுக்கு சில வாட்டி ஃபெச்சும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க போட்டுக்கலாம் பிரிங் ஆர் ஃபெச். இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தோம்னா, அந்த ஹேவ் வந்து அவ்வளவு முக்கியமான வார்த்தை. ஹேவ்னா பெற்றிருக்கிறேன்னு ஒரு மீனிங்கு, இருக்கிறேன்னு ஒரு மீனிங், இருக்கிறேன்னு ஒரு மீனிங். அது மெயின் வந்து இது வந்து இந்த கிரேடிங் லெவல்ல ஃபர்ஸ்ட் கிரேட்ல இந்த டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லுது. அப்புறம் சிம்பிளான வேர்டே பார்த்துலாம். இப்ப யோசிக்கிறது என்ன வேர்டு? யோசிக்கிறது, கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிக்கிறது, ஃபவுண்ட், ஃபைண்ட். நீங்க அப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்கு கண்டுபிடிக்கிறது, டீல ஆரம்பிக்குது. டெரைவ் இல்ல கண்டுபிடிக்கிறது, டிஐ, டிட்டர்மைன், டிஐ. டிஐ. ஏன் இது ரொம்ப ஈஸி தானே, நமக்கு தெரிஞ்சது தானே. இப்ப கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருமாங்களே. டிஸ்கவர். யா, இது எப்படி வருது புரியுதுங்களா? கவர்னா மூடுறது, கவர்னா மூடுறது, அந்த மூடுறதை எடுத்து விடுறதுதான் டிஸ்கவர், கண்டுபிடிக்கிறது. அப்படிதான் வர்றது. கவர்னா மூடுறது, டிஸ்கவர்னா கவரை ரிமூவ் பண்றது. ஸோ டிஸ்கவர்னா புரியுதுங்களா? கண்டுபிடி, அவ்வளவுதான். ஃபைண்ட் தான் டிஸ்கவர். அது எப்படி வருதுன்னு புரியுதுங்களா? டிஸ்கவர், கவர், டிஸ்கவர். டிஸ்ங்கிறது ஆப்போசிட், ரைட்? இந்த ஆப்போசிட்டை உள்ள கனெக்ட் பண்றாங்க. யூ கேன் கெட் தட். தங்குறது, தங்குறது, ஸ்டே. இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். கான்டென்ட் வேர்டு கிரேடிங் ஒன்ல ஈஸியா இருக்கும், போக போக தான் கஷ்டமா இருக்கும். நம்ம இதுல ஃபியூ சாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாம். வைக்கிறது, புட். ஓகே. இந்த புட்டுங்கிறது மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தை இருக்கா? கேல ஆரம்பிக்கும். கீப், கீப், வெரி குட். வெறுக்கிறது, வெறுக்கிறது, ஸ்பீச் பத்தி எல்லாம் சொல்லுவாங்களே, நிறைய ஒரு யூஎஸ்ல நார்மலாவே இந்த வார்த்தை. ஹேட். சூப்பர். இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும்.
வெறுக்கிற, பாருங்க, வெறுக்கிறோம், வெறுக்கிறாய் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஹேட் வரும். வெறுப்புங்கிறதுக்கு என்ன வரும்? அதை நவுன மாத்துறதுன்னா இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், குயிக்கா தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணும் இல்ல, ஹேட்ரெட். ஹேட்ரெட் நவுனா மாறுது. அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம முன்னாடி அந்த வேர்ட் ஃபேமிலியில கனெக்ட் பண்ணுவோம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அது பின்னாடி கனெக்ட் பண்ண வந்துடும். கட கட கடன்னு வந்துடும். இதுக்கு என்ன ஒண்ணு, அதுக்கு என்ன ஒண்ணு, இதுக்கு என்ன ஒண்ணு வந்துடும். உணர்தல். உணர்தல். உணர்றது எப்படி கொண்டு வரலாமே? கப்பல் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு, 2 வேர்ட் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் ஓகே தான். நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்றேன், ஈஸியா கொண்டு வந்துருக்கீங்க பாருங்க. உணர்தல். எஃப். ஃபீலிங். அவ்வளவுதான். ஃபீல் V1ல சொல்லுங்க. வெரி குட். ஃபீலிங்கிறது உங்களுக்கு நவுன்ல வந்துடும். ரைட். பிரசன்ட் V4லயும் வரும், நவுன்லயும் வரும். ஜெரண்ட். இதுதான் ஜெரண்ட். ஜெரண்ட் தான் நவுன். இப்ப பாருங்க, ஃபீல் வந்து இன்னொரு வார்த்தை உணர்தல். ஆர்ல ஆரம்பிக்கும். RE. அடுத்த லெட்டர் சொல்ல வந்துடும். உணர்றது. ரியல். ரியல்னா உண்மை இல்ல. ரியல்னா உண்மை, நெஜம். 3 letters are missing. ரியலிஸ்டிக். ரியலிஸ்டிக் வேற இல்ல. அதுவும் வேற மாதிரி. ரியலிஸ்டிக் அட்ஜெக்டிவ். ஒண்ணும் இல்ல. ரியலைஸ். உணர்றது. ரியலைஸ். ரியலிஸ்டிக், ரியல்னா வந்து அட்ஜெக்டிவ் இதுல வரும். பட் நம்ம இந்த வேர்பை மட்டும்தான் இப்ப வந்து அந்த வார்த்தைக்கு வேர்பை தான் பார்த்தோம். பதில் சொல்றது. ஆன்சர். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. பதில் சொல்றது. ஆன்சர். ஆன்சரா கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. இன்னொன்னு ஆர்ல ஆரம்பிக்கும். ஆன்சர். ரெஸ்பான்ஸ். இப்ப பாருங்க, இந்த ரெஸ்பான்ஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாம ரெஸ்பாண்ட். எங்க ரெஸ்பான்ஸ்? நவுன் தான் ரெஸ்பான்ஸ். வெரி குட். இந்த டிஸ்டிங்ஷன் தான் கரெக்டா புரியணும். அவரு பதில் சொல்றதுன்னு வேர்ப்ல கேட்கிறாருன்னா எனக்கு ஃபுல்லா ரெஸ்பாண்ட்ல வந்துடணும். இப்ப பாருங்க, ரெஸ்பாண்ட்னா பதில் சொல்றது. ரெஸ்பான்ஸ்னா பதில். எழுதிக்கிறீங்களா? ரெஸ்பாண்ட்னா பதில் சொல்றது. ரெஸ்பான்ஸ்னா பதில். இப்ப சொல்லுங்க, ஆன்சர்னா பதில் சொல்றது. ஆன்சர்னா இங்க எனக்கு பதிலுக்கு என்ன வேணும்? ரெஸ்பான்ஸா மாறிச்சுன்னா ஆன்சர் என்னவா மாறும்? இப்ப நான் கேட்கிற கேள்வி புரிஞ்சுதுங்களா? பதில் சொல்றது பதிலா மாறுது. பதில் சொல்றது இங்க பதிலா மாறணும். எஸ், நீங்க சொல்லுங்க. கலை சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. தப்பான பரவாயில்ல. அவ்வளவுதான். ஆன்சராகவே இருக்கும். அவ்வளவுதான். சூப்பர். பதில் சொல்றது பதில். பாருங்க, இந்த டிஸ்டிங்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த நவுன் வந்து மாதிரி நவுன் டு வெர்ப், வெர்ப் டு நவுன். அமெரிக்கன்ஸ் பார்த்துருப்பீங்களே, எல்லா வெர்பையும் நவுனா மாத்துவாங்க. யூகேல கூட ரிசர்வேஷன் இருக்கும். உங்க ரிசர்வேஷனே இருக்காது. படன்னு அடிச்சிருவாங்க. இப்ப பாருங்க, இன்னொரு வார்த்தை அதே பதில் தான். RE ஆரம்பிக்கும். 3 letters are missing. பதில் சொல்றது. ரிப்ளை. வெரி நைஸ். இப்ப ரிப்ளை பாருங்க, பதிலுக்கும் ரிப்ளை தான். அப்ப ரெஸ்பாண்ட் மட்டும்தான் ரெஸ்பான்ஸா மாறுது. ரிப்ளையாவே இருக்குது. ஆன்சராகவே இருக்குது. பாருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இதுதான் ஆங்கிலம் வந்து. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹிஸ் பார்த்தோம் பாத்தீங்களா? அவனுடையக்கு ஹிஸ் தான், அவனுடையதுனாலும் ஹிஸ் தான். ஆனா அவனுடையன்னா ஹேரு, அவனுடையதுன்னா ஹெர்ஸ். அந்த பாலினம் மாறுறப்ப அது டிஸ்டிங்டா மாறுது. இங்க ஆன்சருக்கு ஆன்சர் தான் வருது நவுனு, ரிப்ளைக்கு ரிப்ளை தான் வருது நவுனு. ஆனா ரெஸ்பாண்டுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. இங்கிலீஷ்ல வந்து பதில். இப்ப தமிழ்ல பதில்ங்கிறோம். இன்னொரு பதிலுக்கு தமிழ்ல இன்னொன்னு சொல்லுவாங்க. என்னது? இதே மாதிரிதான். ஆனா தமிழ்லயும் வந்து லேசப்பட்ட மொழி இல்ல. பதில வந்து விடைமாங்க. விடை. அது மாதிரி கேள்வி அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க.
வினா. இப்ப பாருங்க அதையே போடுறாங்க. கொஸ்டின். கேள்விக்கு இன்னொன்னு வார்த்தை என்னங்க? வினா. 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 இப்ப கொஸ்டின்ங்கிறது வந்து வேர்பா இருக்கு. கேள்வி கேட்கறது. அதே இது ஆங்கிலத்துல திருப்பி கொஸ்டின்ங்கிறது கேள்விங்கிறதா வருது. ரைட் ரைட். இந்த இடத்துல நவுன் காலமா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். இங்க வேர்ப் நம்ம சைட் வேர்ட்ஸ் படிக்கிறப்ப இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்டா இருந்தாலும் நான் முன்னாடி நம்ம வேர்ட் ஃபேமிலி பத்தி அடிக்கடி பேசுற ஒரு விஷயம் தான் இது. அதனாலயே இதை கனெக்ட் பண்றோம். கொஸ்டின் கொஸ்டின் லுக் அட் திஸ். கேள்வி கேட்கறது கேள்வி. அந்த இது மட்டும் மைண்ட்ல அந்த மேப்பிங் எப்பயுமே இருக்கணும். இங்கிலீஷ் ஒரு வேறுபட்ட ஒரு மொழி இந்த வகையில. தமிழோட ஒப்பிடவே முடியாத ஒரு மொழி இந்த ஒரு விஷயத்துல. ஏன்னா வேர்பு நவுனா யூஸ் பண்ணலாம், நவுனு வேர்பா யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஐ ஹாவ் அ கொஸ்டின் அப்படின்னா ஐ ஹாவ் அ கொஸ்டின். ஐ ஹாவ் அ டவுட்லாம் சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் அ கொஸ்டின். நமக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா டவுட்னு சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் அ கொஸ்டின். ஐ ஹாவ் அ கொஸ்டின். டோன்ட் வரி. நம்ம இன்னொரு டைம்னாலும் எனக்கு ஓகே தான். ஏன்னா நான் அவங்க தான் கலைகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்க கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னாலும் டைம் மாத்திக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இல்லைங்க சார். இப்போ இது வந்து ஓகே தாங்க. இப்போ இல்ல இல்ல அந்த நித்யனை இப்ப அவங்க 2 பேரும் கிளாஸ்ல இருக்கும்போது நம்மளும் கிளாஸ் வந்துடுறோம் இல்லையா? அந்த மீன் டைம்ல அவரு அந்த மிடில்ல மாட்டிட்டு முழிக்கிறதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த டைம் மட்டும் அப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1:30 ஒரு நாள் தான் அப்படி இருக்கும் இல்லைங்களா? சரி நமக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு சார். சண்டே ஓகே. சண்டே நைட் தான் அப்படி இருக்கும் உங்களுக்கு இல்லைங்களா? உங்களுக்கு இது சண்டே மட்டும் தாங்க சார் அப்படி இருக்கும். அது மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தப்பு இல்லை. தப்பு இல்லை. ஓகே. ஷூர் ஷூர் சார். நான் பசங்கிட்ட ஒரு டைம் பேசிட்டுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கூட அது மாதிரி மாத்திக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை. வி டோன்ட் ஹேவ் டு லூஸ் டைம். ஃப்ரைடே வந்து சரி. இப்படி இதே டைம் வச்சுட்டு கூட அது வச்சுக்கலாம். வி டோன்ட் ஹேவ் டு வரி. ஏன்னா ஓகே. அது பேக் ஆஃப் த மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். லேர்னிங் மட்டும் ரிலாக்ஸ்டா இருந்தா தான் லேர்னே பண்ண முடியும். கரெக்ட் சார். ஏன்னா இப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கனால நம்ம இங்க பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அது புரியுது புரியுது. ஏன்னா லேர்னிங்கிறது அவ்வளோ ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ். ரிலாக்ஸ்டா இருந்தா மட்டும்தான் லேர்னிங் உள்ள போகும். இப்ப பாருங்க ஐ ஹாவ் அ கொஸ்டின். எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. பாருங்க எனக்கு ஒரு கேள்வி. நான் ஒரு கேள்வி பெற்றிருக்கிறேன். நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். இந்த ஐ கொஸ்டின்னா இதுக்கு என்ன அர்த்தங்க? ஐ கொஸ்டின். கேள்வி 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 கேட்கிறேன். கேட்கிறேன். ஐ கொஸ்டின் யூ. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஏன் கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து நவுனா இருக்குது. ஸோ இது verb-ஆ இருக்கு. இதனாலேயே நிறைய பேர் ரெண்டு மீனிங் வர்றதுனாலயே பயந்துக்குவாங்க. இந்த கொஸ்டினுக்கே பாருங்க ஒரு மீனிங் இருக்கு. என்ன மீனிங்? கேள்வி கேட்கிறேன், கேள்வி கேட்கிறோம், கேள்வி கேட்கிறாய், கேள்வி கேட்கிறீர்கள், கேள்வி கேட்க 5 மீனிங் இருக்கு. இது ஒரு 6வது மீனிங்கா ஒண்ணு இருக்கு பாருங்க. அது வந்து கேள்வி. கேள்வி. அது நவுன். பாருங்க கொஸ்டினிங் இருக்கு. கேள்வி கேட்டல். இது எழுதிக்கிங்க. கொஸ்டினிங்னா கேள்வி கேட்டல். இது நவுன் தான். ரைட். இப்ப இந்த கொஸ்டின்ல வந்து இந்த இடத்துல ஏன் திருப்பி திருப்பி அது ஒரு கஷ்டமா வருதுன்னா இந்த 2 இடத்துல இருந்தா போதும் மட்டும் இல்ல. இன்னும் 2 இடத்துல இருக்க போகுது. இன்னும் 2 இடத்துல இருக்க போகுது. இது பாருங்க. இது நம்ம வெவ்வேறு கிளாஸ்ல வெவ்வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். பட் இதோட உண்மையான இது வந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தரவா ஆயிட்டாலே போதும். நம்ம எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் ரொம்ப ஈஸி ஆயிடும்.
வெவ்வேறு கிளாஸ்ல வெவ்வேறு மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஆனா திருப்பி திருப்பி இது சொல்றதுக்கு காரணம் என்னன்னா மைண்ட்ல அப்படியே மேப் ஆயிடும். கொஸ்டின் கொஸ்டினிங். வெரி குட். இந்த காப்பி பேஸ்ட் பண்றதுனால ரெண்டும் ஒரே வார்த்தை இல்லை, வெவ்வேறு வார்த்தை. கொஸ்டினிங், கொஸ்டின்ஸ். இப்ப பாருங்க, ரொம்ப முக்கியமா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோம், இது ரெண்டுமே இதுல வருது பாருங்க. இதுக்கு நீங்க தமிழ்ல சொல்றப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த இடம் பாருங்க, இந்த இடத்துல இன்னொரு காம்ப்ளிகேஷன் வருது பாருங்க. இந்த ஒரு Questionable. லேயரை மட்டும் பார்ப்போம். கொஸ்டின்ஸ், இது கேள்விகள். கேள்விகள். கேள்வி கேட்கிறான், கேள்வி கேட்கிறாள், கேள்வி கேட்கிறது. இந்த கொஸ்டின்ஸ் ரைட். இது ஒரு 3 மீனிங் இருக்கு, இது ஒண்ணு தனியா இருக்கு. கேள்வி கேட்கிறேன்னு ஒண்ணு ரைட். கேள்வி, பாருங்க கேள்வி, இந்த பாருங்க கொஸ்டின். கேள்வி, அடுத்து கேள்வி கேட்டல், அடுத்தது கேள்விகள். ஆமா, இதுக்கப்புறம் உள்ள லேயர் பாருங்க, அடுத்த லேயர் கொஸ்டினிங் பர்சன். யாருப்பா அந்த கேள்வி கேட்கிற பர்சன்? யாருப்பா அவன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான்? ஹூ இஸ் தட் கொஸ்டினிங் பர்சன்? ஹூ இஸ் தட் கொஸ்டினிங் பர்சன்? கேள்வி கேட்கின்ற. இங்க பாருங்க, கேள்வி கேட்கின்ற. இந்த கொஸ்டினிங் வந்து என்னங்க? நான் கர்சர் வச்சிருக்க கொஸ்டினிங் என்ன மீனிங்? அது வந்து கொண்டு, கேள்வி கொண்டு, கேள்வி கேட்டுக்கொண்டு. அருமை அருமை அருமை. கேள்வி கேட்டுக்கொண்டு. இங்க என்ன சொன்னாங்க? கொஸ்டினிங் பர்சன். கேள்வி கேட்கின்ற. கேள்வி கேட்கின்ற. வெரி குட். இங்க என்ன சொன்னாங்க? கேள்வி கேட்டல். கேள்வி கேட்டல். சூப்பர் சூப்பர். அப்சாக்ட் நவுன். இப்ப பாருங்க, நல்லா பாருங்க. கொஸ்டின், தட் கொஸ்டின் ஐட்டம். அந்த ஐட்டம் மேலேயே திருப்பி திருப்பி கேள்வி கேட்கிறாங்களே, அந்த பொருள் மேலேயே கேள்வி கேட்கிறாங்க. கொஸ்டின் ஐட்டம், கேள்வி கேட்கப்பட்ட. எழுதிங்க, கேள்வி கேட்கப்பட்ட. இது கேள்வி கேட்கப்படுகின்ற. புரியுதா? கேள்வி கேட்கப்படுகின்றன பிரசன்ட்ல இருக்கு. கேள்வி கேட்கப்பட்டனா திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவன் பேர் என்னப்பா? கொஸ்டின் பர்சன். கேள்வி கேட்கப்பட்ட, கேள்வி கேட்ட, கேள்வி கேட்கப்பட்ட. ஆனா பாஸ்ட்ல வரணும். கேள்வி கேட்கின்ற, கேள்வி கேட்ட. கேட்கப்பட்டதுனாலும் தப்பு இல்லை, பாசிவ்ல அது கேட்கப்பட்டன்னு வரும். திருப்பி இன்னொரு லேயர் அது, அதான் அடுத்த லேயர் அது. நீங்க பாசிவ் வர்றப்ப இவ்வளவு இருக்குதா ஒரே வார்த்தைக்கு? கேள்வி கேட்டங்கிறாரு, கேள்வி கேட்கப்பட்டங்கிறாரு. அப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டினுக்கு மீனிங் என்ன? முடிஞ்சு Past tenseல. 8 மீனிங் இருக்கு, 1 2 கிடையாது, 8 மீனிங் இருக்கு. கேள்வி கேட்டேன், கேள்வி கேட்டோம், கேள்வி கேட்டார், கேள்வி கேட்டீர்கள், கேள்வி கேட்டார்கள், கேள்வி கேட்டது, கேள்வி கேட்டார்கள். வாவ்! இது இது இந்த இடத்துல 8 மீனிங் மட்டும் கிடையாது. இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு, ஒரு மீனிங் உள்ளது. இந்த மீனிங் என்ன? கேள்வி, கேள்வி இங்க வந்துருது, கொஸ்டினுக்கு வந்துருது. கேள்வி கேட்டு, கேள்வி கேட்டு. கேள்வி கேட்டு இருக்கிறான். he has questioned. எப்படி வருது பாத்தீங்களா? இப்ப 10 மீனிங் நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு 11 மீனிங் இன்ஃபேக்ட் சொல்ல போனா. இதுல ஒரு 8. இங்க பாருங்க, கேள்வி கேட்டு. இங்க பாருங்க, கேள்வி கேட்ட, கேள்வி கேட்கப்பட்ட, கேள்வி கேட்கப்பட்ட பாசிவ் ஃபார்ம்ல வருது ரைட். இப்ப பாருங்க, இதுல இன்னொரு லேயர் ஆட் பண்ணலாமா? இதுல பாருங்க, கொஸ்டின். இந்த இடத்துல கொஸ்டின் இருக்குல்ல, கொஸ்டினபிள். எவ்வளவு இது வருது பாருங்க. இந்த லேயர் ஆட் பண்றதுல தான் உங்க லாங்குவேஜோட ரிச்னஸ் வரும். இப்ப கொஸ்டினபிள். இப்ப பாருங்க, இந்த கொஸ்டினபிள் இங்க வந்திருக்கிறதுனால இன்னொரு நவுன் கன்வெர்ட் பண்ணலாம். கெஸ் பண்ண முடியுமா என்ன டவுட்? ஏன்னா இது வந்து ஏகப்பட்ட நவுன்ஸ் இதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட வேர்ட்ஸ்க்குரிய நவுன்ஸ் நீங்க கொண்டு வரலாம். இது நான் முன்னாடி சொன்னதுதான் ஒவ்வொரு கிளாஸ்ல.
கொஸ்டினபிலிட்டி. questionability. கேள்வி கேட்கும் தன்மை. கேள்வி கேட்கும் தன்மை. இப்ப பாருங்க, இப்ப வந்து கேள்வி கேட்க தகுந்த, கேள்வி கேட்க இது இது அட்ஜெக்டிவ். இப்ப பாருங்க கொஸ்டினபிளி, கேள்வி கேட்க தக்கவாறு. பாருங்க he talks questionably. இது பேசுறது, அந்த அந்த வேர்போட பண்பு குறிக்கிறது. இது பாருங்க, இந்த கொஸ்டின், இந்த கேள்வி அப்படிங்கிற நவுனோட பண்பு குறிக்கிறது. கேள்வி திஸ் இஸ் கொஸ்டினபிள், இது கேள்வி கேட்க தகுந்தது. பார்த்தீங்களா? திஸ் இஸ் கொஸ்டினபிள். he talks questionably, கேள்வி கேட்கத்தக்கவாறு அவன் பேசுறான். கேள்வி கேட்கத்தக்க டவுட்ஃபுல்லா இருக்கு எனக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றது. அவன் பேசுறத வச்சு அவன் மேல சந்தேகம் வருது. he questionably talks. he talks questionably. டாக்கோட பண்பு குறிச்ச questionably. இந்த கொஸ்டினோட பண்பு குறிச்சாலே பாருங்க, he is questionable, அவன் கேள்விக்குரியவன். he is questionable, அவன் கேள்விக்குரியவனாக இருக்கிறான். பாத்தீங்களா? நவுனோ ப்ரொனவுனோ பண்பு குறிக்கிறது. ரொம்ப ஈஸியா நீங்க கொண்டு வரலாம். கொஸ்டினபிலிட்டி, கேள்வி கேட்கும் தன்மை. this has questionability, இது கேள்வி கேட்கும் தன்மை நிறைந்தது, இது டவுட்ஃபுல்லா இருக்குங்கிறத சொல்றது. இப்ப இந்த ஃபேமிலியை வந்து நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ண வந்துடும். நான் வேர்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு 300 வார்த்தைகள் வந்து இது பண்றது ஒரு பெரிய பிடிஎஃபாவே நான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா அது ரொம்ப பாப்புலர் பிடிஎஃப். அந்த 300 வார்த்தை மாதிரி தெரியும், ஆனா 2400 வார்த்தை வரும். 2400 வேர்ட்ஸ். எல்லாத்துக்கும் சின்ன சின்ன வாக்கியமும் கொடுத்துருப்பேன். அது பொதுவா ஒரு 10-15 கிளாஸ் எடுத்துட்டு ரொம்ப இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த ஃபேமிலியை நீங்க எப்பயுமே இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் இன்க்ளூடுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அது எவ்வளவு பெருசு பாருங்க. இன்க்ளூடு, இந்த இன்க்ளூடுங்கிறது இந்த 6th பொசிஷன்ல என்னவா இருக்கும்? நீங்க அப்படியே கொண்டு வரலாம், நீங்க இதை வச்சே கொண்டு வரலாம். படிச்சதை வச்சு நவுன் எப்படி நவுன மாறுன்னு கேட்கிறேன், அவ்வளவுதான். சேர்க்கப்பட்ட, நீங்க இங்கிலீஷ்ல அது கன்வெர்ட் பண்ண பார்க்கலாம். included, இது இன்க்ளூட் ரெகுலர் வெர்ப் தான். including, includes, சேர்த்தல். இந்த இடத்த கனெக்ட் பண்ணிட்டா போதும். இன்க்ளூடிங், இன்க்ளூடிங் கட்டாயமா ஒண்ணு போடலாம். இதான் ஜெரல்பாங்க. வேற ஏதாவது கன்வெர்ட் பண்ண முடியுமா பாருங்க. இது நவுனு, சேர்ப்பு, include, இன்க்ளூஷன். including. நீங்க நிறைய பண்ண வந்துடும். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இப்ப பாருங்க, சேர்க்கிறேன், சேர்த்தேன், சேர்த்து, சேர்த்து கொண்டு, சேர்க்கிறான், சேர்த்தல், சேர்ப்பு, சேர்ப்பு. பாருங்க, சேர்த்தல், சேர்ப்பு. The included inter. This is included. எடுத்துங்க, சரி செஞ்சிருப்பா. சரிங்க சார். No problem, no problem. In fact, I feel sorry about this. நம்ம வந்து டைம் வந்து மாற்றி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம லிமிட்டட் டைம் தான் மீட் பண்றதுனால நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அது டைம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எகெயின் அந்த லேர்னிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல நீங்க என்ன சொல்றது, கஷ்டப்பட்டு படிச்சிடக்கூடாது, கஷ்டப்பட்டுடக்கூடாது. இல்லைங்க சார், எனக்கு புரியுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த டாபிக்கோட ஸ்டாப் பண்ணிடலாம் சார். அவளுக்கு கொஞ்சம் சளி இருக்கனால கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருக்கான். டைமிங் மட்டும் எனக்கு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டைமிங் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஏதாவது இஷ்யூ அது மாதிரி வந்தாதான் முடியாததை தவிர, இது அந்த டயத்துல கொஞ்சம் ஏழியரா எழுந்திரிச்சு கூட அந்த ஒர்க்கை பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் ஐ கேன் டேக் ரெஸ்ட். தட்ஸ் நாட் a big deal. ஓகேங்க சார்.
நீங்க அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சொல்லுங்க. ஏன்னா எகெயின் சக்சஸை டிஃபைன் பண்ணணும்னா லேர்னிங்ல போய் முடிச்சிடும். லேர்ன் பண்ணிட்டாலே நம்ம சக்சஸ் தான். சக்சஸ் ஆகும். நம்ம இன்னொருத்தவங்களை ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியெல்லாம் அப்படி ஒண்ணுமே இல்லை, ரைட்? ஆனா வந்து லேர்ன் பண்ணிட்டாலே பெரிய இன்டர்னல் சக்சஸ். அப்ப அந்த மாதிரி ஒரு இன்டர்னல் சக்சஸ் வேணும்னா பயங்கர ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, உங்க மனசு இருந்தா மட்டும்தான் உள்ள புரிஞ்சுக்க முடியும். ஐயோ வேண்டாம் இன்னைக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னாக்கா உள்ள போகவே போகாது. அது அது அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு அது கஷ்டம் வர வேண்டாம். நீங்க எனக்கு சொல்லுங்க டைம், நம்ம பார்த்துக்கலாம். ஷூர் சார், ஷூர். ஸோ எனக்கு அந்த அந்த ஃப்ரைடே பவர் கட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாதான் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ரீசன் அது. பட் அதில் இருந்துட்டு இது ஓகே. இப்போ மழைக்காலம்லாம் முடிஞ்சிருச்சு, மழையினால பிரச்சனை வராது. இங்க என்னன்னா திடீர்னு மழை வந்தாக்கா இந்த லோக்கல்ல ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். அதனால அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுது. ஸோ இது மாதிரி ஹெவி ரெயின்னா என்னன்னு தெரியல. இங்க உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனு ஹெவி ரெயின்னாக்கா உடனே ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. புரியுதுங்க சார், புரியுது சார். அங்க யூஎஸ்ல அப்படி பண்ண மாட்டாங்க. மெயின்டெனன்ஸ்னு பண்ண மாட்டாங்க. 30 நாளுமே இங்க இருக்குங்க. மெயின்டெனன்ஸ்னு ஒரு நாள் ஃபுல்லா போட்டுருவாங்க. ஆமா. ஸோ அது மாதிரி வில் சி தட். இப்ப இது நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் டிலே பண்ண. பட் நீங்க எனக்கு சொல்லுங்க, எதாருன்னா நீங்க டைம் இது பண்ணிக்கலாம். இப்ப இதுல ஷூர் சார். நம்ம ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் சைட் வேர்ட்ஸ் இன்னும் 2-3 கிளாஸ் தான் நம்ம எடுக்கணும். எனக்கு சரி. கிரேடிங்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 12 கிரேட்ஸ் வந்து இருக்குது. அந்த 12 கிரேடுமே நம்ம பண்ணிடலாம். அந்த சமயத்துல இந்த மாதிரி கிராமரும் நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம். பட் இது நான் பண்ணியிருக்க ஞாபகம் இருக்குங்களா? இது மாதிரி ஆமா நான் சார், நாம பண்ணியிருக்கோம் சார். பட் இல்ல, எங்களுக்கு வந்து அப்ப இன்னும் அந்த சுத்தமா புரியல. V5 வரைக்கும் V5 வரைக்கும் நமக்கு நல்ல ஃபெமிலியரா இருக்கு. அதாவது அந்த நவுனு அட்வர்பு இதுக்குள்ள எல்லாம் போறப்பதான் நமக்கு அந்த இதை விட்டுருங்க. நீங்க அட்வர்ப் அட்ஜெக்டிவ் விட்டுடலாம். ஆனா இந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, இது ஒரு பெரிய டிரான்சிஷன். ஓகே. உங்களுக்கு கிராமர் என்ரிச் ஆயிடும். பாருங்க, என்ரிச்னு இப்ப சொல்ல பாத்தீங்களா? எப்படி சொல்ல போறீங்க என்ரிச்னு? இங்க பாருங்க, என்ரிச் கிராமர் என்ரிச் ஆயிடும். அப்படியே இங்க கொண்டு வாங்க ரிச். ரிச். ஓகே. ஆனா இங்க பாருங்க, திருப்பி ரிச் பர்சன்ல ரிச் வரும். வாவ், தேர் ரிச். தேர் ரிச்ல வந்து சோ இதை நீங்க விட்டுட்டா கூட கவலை இல்லை. 7-8 நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். ஏன்னாக்கா அது வந்துகிட்டே இருக்கும். இங்க பாருங்க, ரிச்னஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிச்னஸ். அதுதான் இங்க வந்து உட்காரும். இந்த ரிச் இருக்கா? இந்த ரிச் இருக்குது. அடுத்ததுல வந்து ஒரு இது இருக்கு, ரிச் இருக்குது. இந்த ரிச் இருக்குது. லுக் அட் தட். த ரிச்னு சொல்லுவாங்க. த ரிச்னா நல்லா பாருங்க, த ரிச். அந்த பணக்கார, இந்த பணக்கார தன்மை, இந்த ரிச். இங்க பாருங்க, ரிச்னஸ். இது வந்து பாருங்க, ரிச் பர்சன், பணக்காரனான மனிதன். அவன் வந்து ஒரு பணக்காரன் அப்படிங்கிறதுக்கு ரிச் பர்சன். ஆனா இங்க எந்திரிச்சுன்னா செழுமையாக்கு. அதாவது செழுமைன்னு என்ன? அவனை பணக்காரனாக்கு, செழுமையாக்கு. அந்த செழுமை தான் அந்த பணக்காரத்துக்கு சொல்றாங்க என்ரிச். இப்ப இந்த மாதிரி வார்த்தை வர்றப்பதான் ரொம்ப பேசிக் வார்த்தை பாருங்க, டூ. நமக்கு தெரியும் டிட், டன், டூயிங். இப்ப பாருங்க, டூனா செய். இங்க செயல்னு வரணும். என்ன பண்ணுவீங்க? செயல்னு வரும். நீங்க நார்மலா டூயிங் போடலாம். ஆனா செயல்னு வர்றப்ப அதுக்குன்னே ஒரு வார்த்தை இருக்கு. டீல ஆரம்பிக்கும், டீல முடியும். இல்லையே, டீல ஆரம்பிக்கும், டீல முடியும். மூணாவது மொத்தமே 4 லெட்டர் தான். ரெண்டாவது சொல்லுங்க, அவ்வளவுதான் செயல். அவரோட டீட்ஸ், அவரோட டீட் எப்படி இருக்கு பாருங்க, டீட்ஸ். இப்ப அவரோட செயல்கள் இங்கதான் நம்ம வந்து பார்க்கணும். இந்த லாங்குவேஜோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். சி, பார்க்கிறது. பார்வை, பாருங்க, பார்வை. நான் வார்த்தை எப்படி யூஸ் பண்ண பாருங்க. இந்த நம்மளுக்கு தமிழ்ல நீங்க வந்து உங்களுடைய டெப்த் ஆஃப் நாலேஜை பயன்படுத்திக்கலாம். தமிழ்ல ஆழமான அந்த அறிவு இருக்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருங்க, சைட், சைட். இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏன்னா சில வார்த்தை தான் மாறும், நிறைய வார்த்தை வந்து மாறாது. இப்ப நான் ஆன்சர் சொன்னா ஆன்சராகவே இருக்கு.
அந்த புரிதல் மட்டும் இருந்துட்டா போதும். நான் ரிப்ளை சொன்னா ரிப்ளையாவே இருக்கு. ரைட். அந்த மாதிரி சிலதெல்லாம் அப்படியே இருக்கு, சிலது டோட்டலா மாறுதுங்கிறதுனால தான் நமக்கு அந்த ஒரு பயம் வருது. நமக்கு எல்லாமே கேப்சர் பண்ண முடியுமா? ஓகே, நம்ம இதை நம்ம பின்னாடி கூட கவர் பண்ணிக்கலாம். நம்ம ஷூர் சார். சார் நம்ம வெனஸ்டே கிளாஸ் வைக்கிறதுனால வச்சுக்கலாம், 1 hour வச்சுக்கலாம். ஓகே, வென்ஸ்டே வந்து உங்களுக்கு என்ன டைம், எந்த டைம்? அவங்க வென்ஸ்டே நம்மளுக்கு டியூஸ்டே. நம்ம டியூஸ்டே நைட்டு சேம் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். 8 to 9 வச்சுக்கலாம். நம்மளோட 8 to 9. 8 to 9னாக்க இங்க டியூஸ்டே நம்ம அங்க போறோம் இல்லையா? கமிங் டியூஸ்டே நாட் பாசிபிள் சார். ஆமா சார், நியூ இயர் வேற வருதுங்களா, பசங்களாம் வெளியே போகணும். ஓகே ஓகே, நியூ இயர். ஆமா ஆமா ஆமா, அவைலபிலிட்டி நான் மறந்துட்டேன். ஓகே சார், நம்ம மாதிரி ஃப்ரைடே கனெக்ட் பண்ணிடலாம். பண்ணிக்கலாம். ஃப்ரைடே ஓகே தானே உங்களுக்கு? ஃப்ரைடே ஓகேங்க சார். இந்த டைம் ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரைடே இந்த டைம் 5:30 to ஓகே தானே? அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது இல்லைங்களா? சார் நான் உங்களுக்கு டைமிங் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிடுறேங்க சார், ஒரு 2 days முன்னாடி. நீங்க அந்த பீஸ் ஆஃப் மைண்டோட நீங்க பண்ணணும். ஆர் பீஸ் ஃப்ரம் மைண்ட். கிளாஸ் முடியிறப்போ நம்ம கனெக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க இது பண்ணிப்பாங்க. நம்ம 7:30 நம்மளோட 7:30 to 9 வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுது. பார்ப்போம், ஒரு வாரம் கண்டினியூ பண்ணி பார்ப்போம். பாத்துக்கலாம். ஆனா சண்டே நைட்டு தான் நீங்க ரீஅட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சண்டே நைட்டு. ஆமாம் சார், எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடேவும் நம்ம கொஞ்சம் ரீஅட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரி, நான் 2மே திரும்ப பார்த்துட்டு சொல்கிறேன். அப்போ இது பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு டைம் பற்றி ஒரி பண்ணாதீங்க. நான் அதுக்கப்புறம் கூட ரெஸ்ட் எடுத்துக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கரெக்டாக என்ன அதுக்கேற்ற மாதிரி அலார்ம் செட் பண்ணிட்டு நான் வந்து ரெடி ஆகணும், அவ்வளோதான். ரெடி எடுக்கணும்னாலும் ஓகேவான்னு தெரியல. சரி, நம்ம சார் கேட்டுக்கலாம். சார் இப்போ உங்களுக்கு 5:30ங்கிறது 4:30 நாள் ஓகேங்களா உங்களுக்கு? ஓகே, நான் தான் அந்த அந்த சமயத்தில் என்னென்னா அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நம்ம இவங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சுக்கிட்டோம்னா கூட அதுவும் அப்படின்னா 1 hour வச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். சார் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார். பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே ஓகே, நம்ம வில் see in the next class. எனக்கு கரெக்டா முதல் நாள் நைட்டே சொல்லிடணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இல்லை சார், நான் உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன டைம்னு மட்டும், என்ன டே என்ன டைம்னு மட்டும் சொல்லிடுங்க, அவ்வளோதான். வெரி குட். ஷூர் சார், ஷூர் சார். எப்படி நம்ம ஐ திங்க் ஹோப் இஃப் யூ டோன்ட் மீட் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம 2024 பெருசா ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். 2025 definitely it is going to be a very good year. கண்டிப்பாங்க சார். Thank you so much சார். Thank you so much. Thank you. Have a good day சார். You too. You too. Have a nice night. Thank you. Thank you.